ஹாய் கைஸ், நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க என்னடா நடராத்திரி காமிச்சிட்ருக்கானே. நடராத்திரிலாம் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வீடியோவோட அழகர் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காலையில் 4 மணிக்கு என் பையன் கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு வழியாக எப்படியோ அழகர் கோயிலுக்கு வந்துட்டோங்க. குளிர் அப்படி குளிருங்க. இதில் ஒரு கீழே இருந்து மேலே வர போகணுமா. நான் வர டவுசரை போட்டிருந்தேன். அப்படியே அந்த பனி வந்து டவுசருக்குள்ளே போயிட்டுருக்குங்க. இந்த மார்கழி மாதம் ஊட்டியோ கொடைக்கானலோ போத்தா வரலுங்க. என் அழகர் கோயிலுக்கு மலைக்கு வாங்க, அதுவே போதும். ஹாய் கைஸ், வெல்கம் டு எம்பி விளாக்ஸ். இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். பின்னாடி பார்த்தோன்னே இது ஊட்டியோ கொடைக்கானலாம் கிடையாது, நம்ம மதுரையில் தான் அழகர் கோயிலில் பழமுதிர் கோயிலுக்கு வந்துருக்கோம். இதுதான் என் ஃபஸ்ட்டு வீடியோ. சரி வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில, காலங்காத்தால் எந்திரிச்சு டவுசரை போட்டு வந்திருக்கேன். வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம ஃபோட்டானே சொல்கிற மாதிரி தான், பாருங்கள் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் வீடியோவே இப்படி நடக்குன்னு எதிர்பார்க்கலாம். உள்ளே போனேன், டவுசரை போட்டு வரக்கூடாதுட்டாங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. வேஷ்டியை கொண்டு வந்தேன், இப்போ வேஷ்டியை கட்ட விட்டாங்க. நான் அப்புறம் இந்த இடத்துல பார்ப்போம். ஒரு வழியாக வேஷ்டியை கட்டிட்டு சரி வா சாமியை கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பேட்டை கேமரா கொடுத்தா அவன் என்ன தடுத்து வச்சுக்கான் பார்த்தீங்களா. இவங்களை வச்சு நான் எப்படி சேனலில் ஓட்ட போகிறேன்னு தெரில. இதில் கோயிலில் கூட்டம் வராங்க. மார்கழி மாதம் முருகனுக்கு மாலை போட சரியான கூட்டம். பங்கு புட்ட சாங் மருதமர சத்தியமாவோ ஆறுபடையோ சண்முகா தங்கரத ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முக. வீடியோவே அலர் கோயிலில் உள்ள பழமுதிர் கோயிலை தான் ஆரம்பிச்சிருக்கேன். உங்கள் பொண்ணான ஆதரவை கொடுக்கணும். கோயிலோட சிறப்பு அம்சம்லாம் எனக்கு தெரியாது, போட்டிருக்கிறதுல தெரிஞ்சால் படித்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இங்கே பாருங்கள், அவர் போகிறதெல்லாம் வச்சுருக்காங்க, கொட்டுலாம் வச்சுருக்காங்க போல். அவர் போகிற அந்த ரதம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ முருகன் அப்படியே பார்த்துட்டு கீழே இறங்கணும். இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு மதுரை மாதிரியா தெரியுது. இயற்கையை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க இறைவன். இந்த இயற்கையை அப்படியே பார்த்துட்டு இயற்கையோடு அப்படியே கீழே இறங்கணுங்க. ரட்டிடுச்சு. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க இவன் ஏதோ ஹிட் அண்ட் ஃபால் சொல்ல போகிறான்னு. ஒன்றும் இல்லை, வண்டியில் வரும்போது ஒன்றுக்கு இருந்துட்டு நடந்து போயிட்டுருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. மேலே முருகனை பார்த்துட்டு இப்போ கீழே அழகரை கலாட்டி ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் கிளம்பி அப்போ அழகரை பார்க்க அப்படியே கிளம்பிட்டோங்க. உள்ள அப்படியே ஒரு ஃபீல் தாங்க. மலைக்கடியில் உள்ள ஒரு கோயில் இருக்குன்னா இந்த வாசம் செம்மையாக இருந்துச்சு. உள்ள நுழைஞ்சோன்னே என் நண்பர்கள் 2 பேர்த்த பார்த்தோன்னே ஓடிட்டாங்க. என்னன்னு தெரியல. சாமியை கும்பிட்டு அப்படியே பின்னாடி வந்தேங்க. யாரை பார்க்கணுன்னா அங்கே ஒரு யானை இருக்குது, அதை பார்க்க வந்தேன். இங்கே சத்தத்தை மட்டும் கேளுங்க, நான் அப்படியே அமைதியாக இருக்கேன். அப்படியே உள்ளே கொஞ்சம் போனேன். பார்த்தா அந்த செட்டுக்குள்ளே இருக்காப்புல பாருங்க, நம்ம பையன் தேடி வந்தாள். இந்த யானையை பராமரிக்கிற ஒரு வண்டியில் யானையை ஒட்டியிருக்காருங்க. எவ்வளோ அழகாக ஆடிட்டு இருக்கான் காலங்கத்தால். நம்மளாம் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்க மாட்டோம். அவன் அப்படியே எதையோ சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவன் வேலையே சாப்பிட்றதான். அப்போ நம்ம வேலை என்னது, வெளியே வந்தேன். கேன்டீனில் சூட தோசை ஊற்றிட்டு இருந்தாங்க. வாங்கி வாயில் போட்டோன்னே தரமாக இருந்துச்சுங்க. இந்த எண்ணெய் மிளகு ரொம்ப ஆயிலாக இருந்துச்சு. ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட முடியல. இதை தண்டி எப்படி சாப்பிட்றது. நண்பர் கொடுத்துட்டேன். நண்பர் வந்து வாங்கிட்டு இருந்தாப்புல. பாதிதை கீழே வச்சுட்டான் பாருங்க. அவனாலே சாப்பிட முடியல, நம்மளால் எப்படி சாப்பிட முடியாது. அதை ஃபுல்லாக சாப்பிட்றதையும் பார்த்துட்டு வெளியே வரும்போது அப்போ கரெக்டுனேன். ஒரு கும்பலை கூப்பிட்டு உன்னை நம்பியாக சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க இருப்பா, இதுதான் கொஞ்சம் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கும்பலை விட்டேன். அங்கேருந்து நானும் என் பேரை கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க.